ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது ஊதியக்குழு சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8வது ஊதியக்குழு சம்பளம் அதிகரிக்குமா, இல்லை அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களோட காத்திருப்பு அதிகரிப்புமா அப்படிங்கிற ஒரு புத்தம்புது அப்டேட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 8th பே கமிஷனோட டைம் லைன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதியக்குழு குறித்த செய்திக்காக ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. 8வது ஊதியக்குழுவை மத்திய அரசு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்டது. அதாவது 2025 ஜனவரியில வெளியிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு 7 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இதுவரை குறிப்பு விதிமுறைகள் TOR இறுதி செய்யப்படவில்லை. தலைவரோ அல்லது உறுப்பினரோ இதுவரை நியமிக்கப்படவில்லை. அப்போ இப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் காத்திருக்கும் மத்திய அரசு ஊழியர்களோட நிலைமை என்ன, எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி முதல் அடுத்த கட்ட அறிவிப்புக்காக ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் காத்திருக்கிறார்கள். இதனால் ஊழியர்களிடையே அமைதியின்மை அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட 7 மாசமா இந்த டீட்டெயில்ஸ் அனௌன்ஸ் பண்ணி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதனால மத்திய அரசு ஊழியர்களுடைய ஒரு பதட்டம், அதுவும் இல்லாமல் அமைதியின்மை நடந்துட்டு இருக்கு. சம்பள திருத்தம் எப்போது செயல்படுத்தப்படும் என்பது குறித்த தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து அரசாங்கத்திடம் பதில்களை கேட்டு வருகின்றனர். ஒரு சில சங்கங்கள் கேள்விகளும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊதிய குழுவின் செயல்முறை முடிவடைய பல ஆண்டுகள் ஆகும் என்பதை கடந்த கால ஊதிய குழு செயல்பாடுகள் காட்டுகின்றனர். அதாவது ஊதிய குழு இந்த மாதிரி அமல்படுத்த போறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு எவ்வளவு டேஸ் இருக்கும், எவ்வளவு மாதங்கள் இதுக்கு இடையில இருக்கும் செயல்படுத்துறதுக்கும், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் சொல்றேன். இது போன்ற சூழ்நிலையில் 8வது ஊதிய குழு எப்பொழுது செயல்படுத்தப்படும், 2027-28க்கு முன்பு அது சாத்தியமா அல்லது நாம் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டுமா அப்படிங்கிற பல கேள்விகள் மத்திய அரசு ஊழியர்களிடம் பலரிடம் இது விவாதிக்கப்பட்டு வருது. அவங்களுக்கு ஒரு இது கேள்வியாவே இருக்கு. ஸோ இதுல என்ன முன்னேற்றம் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். 8வது ஊதிய குழுவில் இதுவரைக்கும் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2025 மத்திய அரசு 8வது ஊதிய குழுவை அறிவிச்சாங்க. குழு தலைவர் உறுப்பினர்களுக்கான நியமனம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட 8வது மாசம் வந்துருச்சு, 7 மாசம் முடிஞ்சிருச்சு இதை அறிவிச்சு. இப்போ வரைக்கும் குழுவோட தலைவர் யாரு, உறுப்பினர்கள் நியமனம், இது எதுவுமே இறுதி செய்யப்படல. 7 மாதங்களுக்கு பிறகும் குறிப்பு விதிமுறைகளான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் TOR இன்றும் இறுதி செய்யப்படவில்லை. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவே இம்பார்ட்டன்டான இந்த 8th பே கமிஷனுக்கான டீட்டெயில்ஸ் இன்னுமே இறுதி செய்யப்படவில்லை. 7 மாதங்கள் முடிஞ்சது. பல்வேறு அமைச்சகங்கள், மாநிலங்கள் மற்றும் ஊழியர் அமைப்புகளிடமிருந்து ஆலோசனை பெறப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது இது ஓரியன்டான டிஸ்கஷன் மட்டும் நிதி அமைச்சகம் கிட்ட நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அஃபீஷியல் அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. TOR இறுதி செய்யப்பட்ட பின்னரே முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 7th பே கமிஷன்ல என்ன அப்டேட் ஆச்சு அப்படிங்கறத வச்சு இதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு டைம் ஆச்சு இதை அமல் இன்ஃபார்ம் பண்ணதுல இருந்து இந்த மாதிரி 7th பே கமிஷன் வருது அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. அது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த டைம் பீரியட் இருந்திருக்கும்ல. ஸோ அது 7th பே கமிஷன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அதை வச்சு 8th பே கமிஷன்ல நம்ம ஒரு அசம்ஷன் பண்ண முடியும். 7th பே கமிஷனோட டைம் லைன், அதாவது 7வது ஊதிய குழு செயல்படுத்தப்பட்ட கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது ஊதிய குழுவின் தோராயமான அமலாக்கத்தை கணிக்க வேண்டுமானால் 7வது ஊதிய குழுவின் டைம்லைனை பார்ப்பது முக்கியம். இது எல்லாத்துக்குமே ஒரு காமனானது. அதில் எவ்வளோ டைம் பீரியட் வரும் அப்படின்னு பார்க்கலாம். 7வது ஊதிய குழு பார்த்தீங்கன்னா 25 செப்டம்பர் 2013, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, செப்டம்பர் 2013 அன்று அறிவிக்கப்பட்டுச்சு. இதன் பிறகு TOR குறிப்பு விதிமுறைகள் அறிவிப்பு பிப்ரவரி 28, 2014 அன்று வெளியிடப்பட்டன. அதாவது செப்டம்பர், அதில் ஒரு 5 days தான் விட்டுருங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, 5 மாசத்துக்கு அப்புறம் TOR வெளியிடப்பட்டுச்சு 5 monthsல. அதாவது சுமார் 5 மாதங்களுக்கு பிறகு அவை வெளிவந்தன. சில நாட்களுக்கு பிறகு மார்ச் 4, 2014 அன்று கமிஷனுக்கான உறுப்பினர் நியமிக்கப்பட்டனர். கமிஷன் தனது அறிக்கையை சுமார் 20 மாதங்களுக்கு பிறகு நவம்பர் 19, 2015 அன்று அரசாங்கத்திடம் சமர்ப்பித்தது. இதன் பிறகு செயல்படுத்தும் செயல்முறைக்கு மேலும் 7 மாதங்கள் எடுத்தது. இறுதியாக 7வது ஊதிய குழு ஜூன் 29, 2016 அன்று செயல்படுத்தப்பட்டது. இருப்பினும் அதன் நன்மைகள் ஜனவரி 1, 2016 முதல் அரியர் தொகையாக ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அளிக்கப்பட்டன. அதாவது 7வது ஊதிய குழுவை முழுமையாக செயல்படுத்த சுமார் 2 ஆண்டுகள் 9 மாதங்கள், அதாவது 44 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த 7th பே கமிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இதுக்கான அஃபீஷியல் அறிவிப்பு எப்போ விட்டுருந்தாங்க அப்படின்னா
25 செப்டம்பர் 2013 ஓகேங்களா. அப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபைனலைஸ்டாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதோட பெனிஃபிட் எப்போ கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2016. அப்போ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 44 மாதங்கள் 2 வருஷம் 9 மாதத்துக்கு அப்புறம் தான் இது நடைமுறைக்கு வந்துச்சு. இப்போது 8வது ஊதியக்குழு எப்பொழுது செயல்படுத்தப்படும் அந்த அசம்சனை வச்சு 8வது ஊதியக்குழு வந்து எப்போ நடைமுறைக்கு வரும் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் ஒரு கணிப்பில் சொல்கிறேன். 8வது ஊதியக்குழுவும் 7வது ஊதியக்குழுவின் டைம்லைனை பின்பற்றினால் ஊழியர்கள் 2027ஆம் ஆண்டில் இறுதியில் அல்லது 2028ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் புதிய அதிகரித்த ஊதியத்தை பெற வாய்ப்புள்ளது. அதாவது ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களுக்கும் இன்னும் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விரைவில் சம்பள திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளனர். தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்திடமிருந்து தெளிவான காலக்கெடுவை கோரி வருகின்றனர். அனைவரும் மத்திய அரசின் அடுத்த கட்ட அறிவிப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதாவது கடந்த 7th பே கமிஷன் வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இல்லை 2.25 வருஷம் 2 வருஷம் 9 மாதம் 44 மாதத்துக்கு அப்புறம் தான் அதோட பெனிஃபிட் வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைச்சது. இப்போ 8th பே கமிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இந்த ஜனவரி 2025 தான் வந்து இதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி ஆவரேஜாக ஒரு 2.5 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ 2025 1 இயர் கம்ப்ளீட் ஆயிரணும், 2026 1 இயர் கம்ப்ளீட் ஆகும், 2027 பாதிக்கு மேலே தான், அதாவது 2027 எண்டில் தான் வந்து நமக்கு இதோட அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி கடந்த 7th பே கமிஷனை ஒப்பிடும்போது அந்த மாதிரி வருது. 2.5 வருஷம் ஆகும். இப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஒரு 1/2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மதிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து விரைவாக நடவடிக்கை எடுக்கணும், சீக்கிரமாக இந்த 8th பே கமிஷனோட எஃபெக்ட் எல்லாமே மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய தொழிற்சங்கங்கள் வந்து இதில் ஈடுபட்டு தலையிட்டு இதை வந்து குயிக்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 7th பே கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாமே, அதாவது டிஓஆர் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே 5 மாதம் மினிமம் 5 மாதத்துக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி எல்லாமே பண்ணியே கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ இந்த 8th பே கமிஷனில் 8 மாதம், அதாவது 8வது மாதம் நடந்துட்டு இருக்கு, 7 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் டிஓஆர் அப்படிங்கிறதே இன்னும் கொண்டு வரப்படலை. ஸோ அதெல்லாமே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து செயல்முறைகள் எல்லாமே ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு மத்திய அரசு ஊழியர்களோட செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டிஸ்கஷனும் முடிஞ்சு வர்றதுக்கு டெஃபினட்டாக 1 இயருக்கு மேலாகும். 1 இயர் to 2 இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 7th பே கமிஷனை ஒப்பிடுகையில் இது வந்து 8th பே கமிஷனில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. ஃபைனலாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கறது எவ்வளோ அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ இது எப்போ நடைமுறைக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.